Very good morning, students. Today we are going to discuss about official language of India in Indian Constitution. Indian Constitution lesson is very important for the competitive exams. Not only this lesson, நம்ம 10th syllabusல civicsல இருக்க எல்லா lessonsமே Indian polity related-ஆ இருக்கும். It's really helpful for your future. Any competitive exams எழுதுனீங்கன்னா இது helpful-ஆ இருக்கும். அதுல இப்ப official language அலுவலக மொழிகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 17ல ஆர்டிகல் 343ல இருந்து 351 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே என்னன்னா அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது 4 ஹெட்டிங்ஸ் 4 தலைப்புகளை பிரிக்கப்பட்டிருக்கு. லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், யூனியன் பிரதேச மொழிகள், ரீஜனல் லாங்குவேஜஸ் வட்டார மொழிகள், லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரி நீதித்துறை மொழிகள், and text of laws and special directives. சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் இந்த 4 தலைப்புகள் கீழே பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறப்ப எந்த லாங்குவேஜை நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜா டிசைட் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன் 1955. முதலாவது மொழிக்குழு அப்படின்றது ஒன்று நியமிச்சாங்க. அது எப்பன்னா 1955. அவங்க அதோட ரிப்போர்ட்டை 1956ல வந்து சப்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் அதிகமா எந்த லாங்குவேஜ் நம்ம இந்தியால அதிகமா பேசப்படுதோ அதை நம்ம இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஹிந்தி தான் எல்லாராலும் அதிகமா பேசப்படுற மொழியில ஹிந்தி தான் டாப்பா இருந்தது. அதனால அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியை டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து நடைமுறையில வரப்ப இங்கிலீஷும் 15 இயர்ஸ்க்கு நடைமுறையில இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் 1950க்கு அப்புறம் என்னன்னா 15 இயர்ஸ்க்கு நடைமுறை இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த சட்டம் ஹிந்தியோட ஆங்கிலமும் தொடர்ந்து நடைமுறையில படுத்தலாம் அப்படின்றதுக்காக பார்லிமெண்ட்ல அதுக்கான அமெண்ட்மெண்ட் சட்டம் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்துல வந்து என்னன்னா பார்லிமெண்ட்ல இந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்றது 1963ல அதுக்காக ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆங்கிலத்தை நாடாளுமன்றத்துல 15 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஆங்கிலம் தன்னோட பயன்பாட்டுல இருக்கலாம் அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்றத 1963ல கொண்டு வந்தாங்க. 15 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதை தொடரலாம் அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1967ல அதுல ஒரு திருத்தம் செஞ்சாங்க. என்னன்னா அலுவலக மொழியா ஆங்கிலமும் கண்டினியூ ஆகலாம். 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அப்படி இல்லாம கண்டினியூவா நம்ம அபிஷியல் லாங்குவேஜ்ல கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு சட்ட திருத்தம் தான் என்னன்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல 1967ல சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் அரசியல் அமைப்புல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ் வந்து வட்டார லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜஸா இருக்கும். அந்தந்த மொழிகளை வட்டார மொழிகளை அவங்களோட சட்டமன்றங்கள்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னன்னா பரிமாற்ற மொழியாக பயன்படுத்த அனுமதிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. And then கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா 14 லாங்குவேஜஸ் மட்டும் தான் 8th ஷெட்யூல் 8வது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருந்தது. அட் பிரசன்ட் 22 லாங்குவேஜஸ் வந்து சேர்த்திருக்காங்க. அது என்னென்ன லாங்குவேஜ்ன்றத சைட்ல ஒரு இமேஜ்ல கொடுத்திருக்கேன். அபிஷியல் லாங்குவேஜ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்க. சில லாங்குவேஜஸ் அபிஷியல் லாங்குவேஜா கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அப்போதைக்கு என்னன்னா எந்த லாங்குவேஜ் பேச்சு வழக்குல அதிகமா மக்கள்கிட்ட பேசப்படுது அப்படின்ட்டு பார்த்தாங்க. அப்போதைக்கு பேச்சு மொழி வழக்குல எத்தனை லாங்குவேஜஸ் இருந்ததுன்னா 1652 லாங்குவேஜஸ் வந்து பேச்சு வழக்குல இருந்தது. அதுல 22 லாங்குவேஜஸ் மட்டும்தான் 8th ஷெட்யூல்ல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 53% வந்து மக்கள் வந்து என்னன்னா ஹிந்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. நாட் ஓன்லி ஹிந்தியோட சப் லாங்குவேஜஸா இருக்க உருது, ஹிந்துஸ்தானி இதெல்லாம் ஏறக்குறைய 53% மக்கள் வந்து பேசப்பட்டு வந்ததுனால ஹிந்தி வந்து நம்மளுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருக்கும். ஹிந்தி அதோட எழுத்து வடிவமா இருக்க ஸ்கிரிப்டா இருக்க தேவநகரியும் நம்மளுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருக்குன்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 343(1). ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கிலீஷும் 15 இயர்ஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் 15 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 351. அது அமெண்ட்மெண்ட் பண்ணது எப்படின்னா ஆர்டிகல் 343(2)ல ஸோ இந்த சட்டம் 15 வருஷங்களுக்கு தொடரும் இங்கிலீஷும் அப்படின்ட்டு சொன்னது ஆர்டிகல் 343(2). ஆர்டிகல் 343(3)ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963ல அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டு இருக்கும். 15 இயர்ஸ்க்கு அப்புறமும் தொடர்ச்சியா நம்மளோட அலுவலக மொழிகளா ஆங்கிலமும் தொடரும் அப்படின்றதுக்கான சட்ட திருத்தம் 1967ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 343(3). ஸோ ஹிந்தி மட்டும் இல்லை, அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்தாலும் நிறைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ல அவங்களுக்கு தேவையான மொழிகளை, அதாவது அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸை கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு தகவல் பரிமாற்றத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 347. These are the very important articles in language. Next topic, emergency provisions. அவசரகால ஏற்பாடுகள் பத்தி பார்க்க போறோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசரகால ஏற்பாடுகள். அவசரகால நிலையில எதிர்கொள்ளும் விதமா மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கு என்று சொல்லப்படுது. 3 types of emergency period இருக்கு. அதுல first one நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை, ஆர்டிகல் 352. இட்ஸ் an important 2 mark question. ஸோ ஒரு போர்னாலேயோ இல்லைன்னா ஃபாரினர் இந்தியாவோட குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றணும்னு நினைச்சாலும் இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு, இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்ட்டு நினைக்கிற சமயத்துல பிரசிடென்ட் இந்தியா முழுசும் இல்லைன்னா இந்தியாவோட குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் நெருக்கடி நிலைமையை அறிவிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஆர்டிகல் 352. ஸோ அந்த டைம்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க. ஸோ இது டைரக்டா அவர் டிசைட் பண்ணி நெருக்கடி நிலைமையை அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு மினிஸ்டர்ஸோட சஜஷன் தேவை. அந்த டைம்ல பார்லிமெண்ட்ல 2 ஹவுசஸ் கிட்டயுமே, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 ஹவுசஸ் கிட்டயுமே அவர் வந்து அப்ரூவல் வாங்கணும். யாராவது ஒருத்தவங்க இதுக்கு அப்ரூவல் பண்ணலன்னா வித்தின் 1 monthல வந்து இது டிசால்வ் ஆயிடும், இது செயல் இழந்துரும்னு சொல்றாங்க. சப்போஸ் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 6 months, மினிமம் 6 months வரைக்கும் என்னன்னா எமர்ஜென்சி நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலைன்ட்டு பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணி அவர் ரூல் பண்ணுவாரு. இது மேக்சிமம் 3 years வரைக்கும் அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுதான் ஆர்டிகல் 352ல சொல்றது. பிரசிடென்ட் ரூல் வந்து ஒண்ணு போர்னாலையும் ஃபாரினர்ஸ் இந்தியாவோட பகுதியை கைப்பற்றணும் நினைக்கிற டைம்ல ஏதாவது போர் ஏற்படுதுன்னா குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனப்படுத்தலாம். அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் ஆயுதமேந்தி உள்நாட்டிலேயே ரிபிலியன், கிளர்ச்சியில மக்கள் ஈடுபட்டாங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி, உள்நாட்டு அவசர நிலை அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் இந்தியால 3 times வந்து நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பனா இன் அக்டோபர் 1962 சைனீஸ் வந்து இந்தியாவோட பகுதியான அருணாச்சல் பிரதேஷ் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த டைம்ல நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 1968 வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. செகண்ட் ஒன், டிசம்பர் 1971ல பாகிஸ்தான் இந்தியா மேல அட்டாக் பண்ணாங்க. அந்த டைம்ல நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மார்ச் 1977 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தேர்ட் ஒன், ஜூன் 1975 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொல்லியிருப்போம். இந்திரா காந்தி பீரியட்ல போலீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இது எல்லாத்துக்குமே என்னன்னா பவர்ஸை கம்மி பண்ணதுனால எமர்ஜென்சி பீரியட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மார்ச் 1977 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் யுவர் நேஷனல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை, ஆர்டிகல் 356. ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு சரியா செயல்படல இல்லைன்னா மாநில அரசால கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில ஏற்படும் போது கான்ஸ்டிடியூஷன் விதிப்படி ஆளுநர் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாரு பிரசிடென்ட் கிட்ட. ஸோ அந்த டைம்ல பிரசிடென்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 படி ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா கவர்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் திங் அந்த டைம்ல பிரசிடென்ட் வந்து என்னன்னா அவங்களோட மினிஸ்டர்ஸ் கிட்ட சஜஷன் கேட்பாங்க. வித்தின் 2 monthsக்குள்ள பார்லிமெண்ட்ல இதுக்கான அப்ரூவல் கிடைச்சதுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அந்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மினிமம் 6 months, மேக்ஸிமம் 3 years வரைக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கும். 3 yearsக்கு மேல ஸ்டேட் எமர்ஜென்சி போகக்கூடாது, மாநில அவசர நிலை போகக்கூடாது. சப்போஸ் 352 ஆர்டிகல் 352 படி அவசர நிலை இருந்த டைம்ல ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா மேலும் ஒரு 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 3+1 4 years வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில
ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் மாநில சட்டமன்றங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரமோ இல்ல நிர்வாகத்தை செயல்படுத்துற அதிகாரமோ கிடையவே கிடையாது. எல்லா அதிகாரமும் யார்கிட்ட போகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். சோ குடியரசுத் தலைவர் சார்பா ஆளுநர் வந்து மாநிலத்தை ஆட்சி செய்வாங்க, ரூல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்த ஸ்டேட் எதுனா பஞ்சாப்ல தான் 1951ல ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி சார்ந்த அவசர நிலை, ஆர்டிகல் 360. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ வரும்னா கடன் சுமைனாலோ இல்லைன்னா கட்டுக்கடங்காம அதிக அளவு கடன் வாங்கிட்டாலோ அந்த டைம்ல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்தியாவோட பல பகுதிகள் வந்து ஆபத்துல இருக்குது அப்படின்ட்டு தோணுச்சுன்னா ஆர்டிகல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பிரசிடென்ட்னால கொண்டு வரும். இந்த டைம்ல வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட சேலரிஸ் வந்து அதிக அளவுல குறைக்கப்படும். இப்ப கொரோனா அட் பிரசன்ட் வந்து கொரோனானால லாக்டவுன் நடந்திருக்கு. அந்த டைம்ல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட சேலரியில 30 to 40% வந்து கிடையாது அப்படின்ட்டு குறைச்சிருக்காங்க. இது இன்னும் 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களோட டிஏ அலவன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுலயும் கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணல. பட் இப்போதைக்கு 30 to 40% அவங்க சேலரி மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க.